பார்க்க முடியாது கிளம்புங்க. ஏன் பார்க்கணும்? கிளம்புடா. கொஞ்சம் அடக்கி பேசு. மாடு நான் கொடுக்கறதா கிளம்புடா. நீ வாட கொடுத்தா ஊர்ல கிள்ளிக்க. பார்க்க முடியும். பார்க்க முடியாது கிளம்புங்க. ஏன் பார்க்க முடியாது? இங்க பார்க்க முடியாது. காரணம் ரவுடி மாதிரி வரடி. இது நானே கிள்ளிக்குதான். கிளம்புடா. பேசுறாடி. கொஞ்சம் அடக்கி பேசு. பேசுறாடி. 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 என்ன பயிர் ஆளுக்குது? யாராடி போய் சொல்றதுக்கு? மாடு நான் கொடுக்கறதா கிளம்புடா. நீ வாட கொடுத்தா ஊர்ல கிள்ளிக்க. பார்க்க முடியும். கை வடிவேல், நான் வந்து தனியாக செக்கில் நேரத்தில் ஒரு கிளினிக் வச்சுருக்கேன். ஈவினிங் ஒரு 7 மணி போல் ஒரு சிறுவனை வந்து தலைக்கு அடிபட்டு கூட்டு வந்திருந்தாங்க. அந்த சிறுவனை வந்து ஏற்கனவே வேறு ஒரு மருத்துவமனையில் போய் முதலுதவி தலைக்கு கட்டு போட்டு சிகிச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. நான் பார்த்துட்டு சிறுவனாக இருக்கான், சரி தலைக்கு அடிபட்டிருக்கு, அவனுக்கு மேற்கொண்டு வேறு சிகிச்சை தேவைப்படும், ஸ்கேன் தேவைப்படுன்ற காரணத்தால் நான் வந்து மேற்கொண்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பரிந்துரை செஞ்சேன். அது வந்து அவங்க உறவினர்கள் புரிஞ்சிக்கல, போயிட்டு திரும்பவும் வந்து ஏன் இங்கேயே சிகிச்சை பண்ணல இன்னும் ஒருமையில் பேச ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து மது போதையில் இருந்ததுனால என் உணர்வுகளை தூண்டி என்னை வந்து தாக்குதலுக்கு முற்படுத்தினாங்க. அந்த உணர்வுகளால் என்னை பேசினதை மட்டும் ஆதாரமாக எடுத்து அவங்க வந்து செயல்படுறாங்க, என்னை அவதூறு பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு மருத்துவர் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. தனியாக வந்து கிளினிக் வச்சுருக்கும் போது நம்ம வந்து தெளிவாக சொல்லியாச்சு. அவங்களுக்கு எவ்வளோ தான் சொல்லி புரிய வச்சாலும் அவங்க மது போதையில் இருந்ததுனால அவங்களுக்கு புரியிற மாதிரி இல்லை. நம்ம சொல்லி மேற்கொண்டு சொன்னதையே வாக்குவாதம் பண்ணுறாங்களே தவிர, தாக்க முற்படுறாங்களே தவிர நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இதுதான் நடந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.